அனைவருக்கும் வணக்கம். உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார். தென்னை சாகுபடி பண்ணலாம். என்ன தென்னை சாகுபடி பண்ணுறதுனே தெரிலைங்க. யூடியூப்பை திறக்க முடியல. திறந்தா ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறேன். என்ன எவன் பேச்ச கேட்கணும். இந்த உளவிலேருந்து ஒருத்தன் சொல்கிறேன், அவன் பேசுகிறத கேட்கவே முடியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறது என் காதில் நல்லாவே கேட்குது. நான் ரொம்ப தெளிவாக வந்துட்டு ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். ஆரம்பம் மட்டும், அதாவது அடிநிலை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் என்ன தென்னைக்கு வேணாலும் போகலாம். அது என்னங்க அடிநிலை அப்படின்னா, ஒரு குருத்து எத்தனை நாட்களில் தள்ளும், அதாவது நெட்டை ரகம், அதாவது நாட்டு ரகம்னு வச்சுக்கோம். நாட்டு ரகத்தை பொறுத்தளவுக்கு 45 நாட்களுக்கு குறைவில்லாமல் 45 நாட்களுக்கு மேலே தான் ஒரு குருத்து ஓலைகள், அதாவது இப்படி வரக்கூடிய ஒரு குருத்து ஓலைகள் தள்ளும். சரி, ரைட்டு. இல்லைங்க, எனக்கு நெட்டை இன்ட்டு குட்டை வேணும், அது எத்தனை நாளில் தள்ளும்? 30லேருந்து 35 நாட்களில் ஒரு குருத்தோலைகள் இது போல் வந்து தள்ளும். இல்லைங்க, எனக்கு குட்டை இன்ட்டு நெட்டை வேணும், அது எத்தனை நாளில் தள்ளும்? 30 நாட்களுக்குள்ளே, அதாவது மாதம் ஒரு முறை இது போல் குருத்தோலைகள் தள்ளும். இல்லைங்க, எனக்கு பியூர் டார்ஃப் சவுக்காட்டு ஆரஞ்சு மாதிரி இளநி தான் வேணும், எத்தனை நாள்லங்க தள்ளும்? 25 நாள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு குருத்தோலைகள் தள்ளும். சரி, இந்த குருத்தோலை தள்ளுறதுக்கும் நான் தென்னை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு என்னங்க வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? அதாவது ஒரு குருத்தோலைகள் வருதுன்னா அந்த குருத்தோலைகளுடைய வயதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லுவோமே, அதாவது வேச காலத்தில், அதாவது கோடை காலத்தில் மட்டை நிறைய கொட்டுதும்பாங்க. ஆனால் இயற்கையாகவே ஒரு மட்டை எப்படி கொட்டும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம்னா, தென்னை மரத்தில் இந்த தென்னை மரம் ஒரு மட்டை விழுகுதுன்னா தடம் பதிச்சு விழுகும். அது நீங்கள் தென்னை மரத்தை பார்த்தாலே தெரியும். ஒரு மட்டை விழுந்துச்சுன்னா அதனுடைய ஆயுசுக்கும் அதனுடைய தடத்தை பதிச்சு தான் கீழே விழுகும். பழுத்து விழுகும், காஞ்சு விழுகும், எப்படியோ விழுகும். சரி, ரைட்டு. எப்போ விழுகும் அப்படின்னா, ஒரு குருத்தோலை இப்படி வந்ததுலேருந்து இது 90 டிகிரிலேருந்து 360 360 டிகிரிக்கு சாஞ்சு அது பழுத்து அது காஞ்சு அது உதிரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 36 மாதங்கள் ஆகும். அப்போது ஒரு மட்டையினுடைய வயது என்ன? தென்னை மட்டையினுடைய வயது கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள். அப்போது ஒரு குருத்தோலை தள்ளுறதுக்கும் 3 ஆண்டுகள் அது பயணம் பண்ணி கீழே விழுகிறதுக்கும் இதை வச்சு நான் எப்படி தென்னையை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுன்னா, இது நாட்டு ரகத்துலையும் நெட்டை குட்டையிலையும் குட்டை நெட்டையிலையும் குட்டையிலையும் இந்த மட்டை குருத்தோலைகள் வருது இல்லையா? இப்போது நெட்டை குட்டையில் 36 மாதங்கள் கடந்து தான் ஒரு மட்டை கீழே விழுகும்னா, இதே நீங்கள் குட்டை ரகத்தில் போனீங்கன்னா 24 மாதங்கள்லேயே ஒரு மட்டை முதிர்ச்சி அடைஞ்சு கீழே விழுகும். இதே குட்டை நெட்டைக்கு போனீங்கன்னா 30 மாதங்களில் விழுகும். இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்னது உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு குருத்தோலைகள் எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை வெளியேறுதோ அத்தனை நாட்களுக்கு ஒரு முறை மட்டை கீழே விழுகும். அப்போது ஒரு 36லேருந்து 40 மட்டைகள், 40 குருத்துகள் வெளியில் வந்த பின்னாடி தான் ஒரு நெட்டை குட்டையானது பாலை விட துவங்கும். சிலர் 2.5 வருஷத்தில் வந்துருமா தென்னை, 2 வருஷத்தில் வந்துருமா, 18 மாதத்தில் வந்துருமா அப்படிங்கிறீங்க. அப்படிலாம் வராது. நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, குறைந்தது 36 குருத்தோலைகள் வெளியே தள்ளின பின்னாடி தான் அந்த மரம் பாலை தள்ளக்கூடிய, முதிர்ச்சியை அடையக்கூடிய, அதாவது வயதுக்கு வந்துட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல் அந்த பருவநிலையை அடையும். அந்த பருவநிலையை அடையும் போது தான் அது என்னாகும், 36 குருத்தோலைகளுக்கு பின்னாடி தான் அவர் பாலை தள்ள ஆரம்பிப்பார். அப்போ பாலை தள்ளுறதுலேருந்து எத்தனை நாள் ஆகும்? ஒரு தேங்காய் உருவாக பாலை தள்ளுறதுலேருந்து 11 மாதங்கள் ஆகும். ஒரு இளநி உருவாக 6.5 மாதங்கள் ஆகும். சரி, ரைட்டு. எனக்கு இளநிக்கு தான் வேணும், தேங்காயே வேணாம் அப்படின்னா, நெட்டை குட்டையை பொறுத்தளவுக்கு நீங்கள் இளநியை அறுத்துக்கிட்டே இருக்கலாம். எனக்கு மரம் உயரம் போகக்கூடாதுங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரே ஒரு சிம்பிளான வழி என்ன தெரியுங்களா? 25 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் இளநி இறக்கிட்டே இருங்களேன். 25 நாளைக்கு ஒரு தடவை எப்படி இளநி இறக்குறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? நான் சொல்கிறேன், ஒரு மட்டைக்கும் ஒரு பாலைகள் வெளியே தள்ளும் பொழுது கிட்டத்தட்ட 13ல் இருந்து அதிகபட்சமாக 17 பாலைகள் வரைக்கும் வெளியே தள்ளும். ரைட்டு. நான் மாதம் ஒரு டைம் இறக்கணும். ஒரு முறை பாலை உருவானதுலேருந்து உங்களுக்கு எத்தனை நாள் ஆகும்? 6.5 மாதங்கள், குறைந்தது 6 மாதங்கள் ஆகும். இளநியாக அது உருவாக, குறும்பையாக இருந்து இளநியாக உருவாக 6 மாதங்கள் ஆகும். 25 நாளைக்கு ஒரு தடவை, 26 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் இளநி இறக்கிட்டே இருந்தீங்கன்னா, பொதுவாக இளநி இறக்கக்கூடிய மரங்கள் அவ்வளோ வேகமாக வளராது. காரணம், அடுத்தடுத்து நீங்கள் மரத்தை அது இருக்கிற சத்துக்களை நீங்கள் உரம் கொடுத்துட்டே இருப்பீங்க, திருப்பி ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் தேங்காய்க்கு விடும்போது 2 மாதத்துக்கு ஒரு தடவை இருப்பீங்க. அப்போ அந்த இன்பிட்வீன் அந்த ஒரு 2 மாதம் கேப் இருக்கு இல்லையா, அதில் மரம் ஆட்டோமேட்டிக்காக வளர துவங்கும். இளநிக்கு அறுத்தீங்கன்னா மரம் வேகமாக போகாது, தேங்காய் எடுத்தீங்கன்னா மரம் வேகமாக உயரமாக போகும். இவ்வளோதான் வித்தியாசம். மேற்கொண்டு அடுத்து ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நிச்சயமாக அடுத்தடுத்த காணொளிகளில் தென்னையை பற்றி விரிவான தகவல்களை பார்க்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருந்தாலோ, இல்லை வேணும் சொல்கிறேன் சரியாக தான் சொல்கிறேன், இல்லை வேறு ரொம்ப தப்பாக பேசுகிறானுங்க அப்படின்னு எந்த கருத்துக்களாக இருந்தாலும், இது போக எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது சிறப்பு கருத்துக்கள் இருந்தாலும் நிச்சயமாக நீங்கள் உங்கள் கருத்து பக்கத்தில் நீங்கள் போடலாம். அது எங்களுக்கும் பார்க்குற உறவுகளுக்கும் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். உளவி என்றும் உங்களோட பயணிக்கும். நன்றி, வணக்கம்.